குடியரசு சொற்பொழிவு. கோயமுத்தூரில் 17ஆம் தேதி மாலை டவுன் ஹாலில் பொதுக்கூட்டம். நமது நாட்டுக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தைப் பற்றியும், காஞ்சிபுரம் மகாநாட்டு நடவடிக்கைகளைப் பற்றியும், நிர்மாண திட்டங்களைப் பற்றியும் எடுத்துச் சொல்லி வருகையில் அவர் முக்கியமாய்க் குறிப்பிட்டதாவது: தற்சமயம் நமது தேசத்திலுள்ள பல கட்சிகளுக்கும் ராஜ்ய திட்டம் ஏறக்குறைய ஒன்றாகிவிட்டது. நிர்மாணத் திட்டத்தை நடத்தி வைப்பதில் எந்த கட்சிக்காரராய் இருந்தபோதிலும் நிர்மாணத் திட்டம் நடத்துவதற்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காங்கிரஸை ஒப்புக்கொள்ளாதவர்களும் காங்கிரஸில் சேர பயப்படுபவர்களும் கூட நிர்மாணத் திட்டத்தை நடத்திக் கொண்டு போகலாம். காங்கிரஸில் சேர்ந்தால்தான் நிர்மாணத் திட்டத்தை நடத்தலாம், இல்லாவிட்டால் நடத்த முடியாது என்னும் பயம் உங்களுக்கு வேண்டாம். மகாத்மாவின் நிர்மாணத் திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி எதுவாயிருந்தாலும் அவைகளெல்லாம் எனக்கு ஒன்றுதான். நிர்மாணத் திட்டம் இல்லாத எந்த ராஜ்ய கட்சியையும் தேசத்திற்கு அனுகூலமானது என்று சொல்ல மாட்டேன். நிர்மாணத் திட்டத்தில்தான் தேசத்தின் விடுதலை இருக்கிறது. காங்கிரசிலும் நிர்மாணத் திட்டத்தின் ஆதிக்கம் இருந்ததினால்தான் காங்கிரசிற்கும் மூலை முடுக்குகளிலெல்லாம் மதிப்பு இருந்து கொண்டு வந்தது. இப்போது நிர்மாணத் திட்டத்தின் ஆதிக்கம் ஒழிந்து காங்கிரசினால் ஒரு காலத்தில் உமிழ்ந்து ஒதுக்கித் தள்ளப்பட்ட சட்டசபை பைத்தியத்தையும் உத்தியோக பைத்தியத்தையும் மறுபடியும் காங்கிரஸ் எடுத்துக் கொள்ளுமானால் பழைய காலத்து காங்கிரஸ் யோக்கியதைக்குத்தான் மறுபடியும் வந்துவிடுமென்றும், ஆகையால் நிர்மாணத் திட்டத்தை பிரதானமாக கொண்ட எந்த கட்சியானாலும் நீங்கள் அதில் சேர்ந்து மனப்பூர்த்தியாய் உழைக்க வேண்டுமென்றும், தீண்டாமை விஷயத்தில் ஏற்படும் எதிர்ப்புகளை தைரியமாய் முன்னின்று தாக்க வேண்டுமென்றும், அவற்றை அஜாக்கிரதையாய் விட்டுவிட்டீர்களேயானால் நமது மதமும் சமூகமும் அடியோடு போய்விடுமென்றும், கதர் விஷயத்தில் கவலை எடுத்துக்கொள்ளாமல் சட்டசபை பிரவேசத்திலும் உத்தியோக வேட்டையிலுமே கவனத்தைச் செலுத்துவீர்களானால் தேசத்தில் ஏழைகள் அதிகமாய்ப்போய் கொலை கொள்ளை முதலீடுகள் பரவிவிடுமென்றும், மதுவிலக்கும் நமது தேச மக்களின் ஒழுக்கத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கையில் ஒரு பிராமணர் மத்தியில் எழுந்து, நீங்கள் ஒத்துழையாதாரர் ஆட்சி, எப்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்கலாம் என்று சொன்னார். அதற்கு சிறியமான் நாயக்கர், ஒத்துழையாமை பெல்காம் காங்கிரசின் போதே ஒதுக்கி வைத்தாகிவிட்டது என்றும், சட்டசபை பிரவேசம் காங்கிரஸ் அனுமதித்துவிட்டது என்றும், சுயராஜ்ய கட்சிக்கு மாத்திரம் சம்பந்தமில்லாத தாலுகா போர்டு, ஜில்லா போர்டு முதலிய ஸ்தல ஸ்தாபனங்கள் இருக்கிறதென்றும், இவைகளுக்குப் போக இஷ்டப்படும் ஜனங்களுக்கு அவரவருக்கு உண்டான உரிமைகள் அவரவருக்கு கிடைப்பதில் ஒருவருக்கொருவரை ஏமாற்றவும் சூழ்ச்சிகளும் கலவரங்களும் நடக்கவும் செய்ய இடம் வைக்கக்கூடாதென்றும் ஆனதால் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்பது காங்கிரஸ் கொள்கைக்கு விரோதமாகாது என்றும், தேசத்தில் பல வகுப்பாரின் ஒற்றுமைக்கும் நம்பிக்கைக்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அவசியமானது என்றும் சொன்னார். பிறகு மற்றொருவர் தேவஸ்தான மசோதாவை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்று அக்ராசனாதிபதிக்குச் சீட்டு அனுப்பியதன் பேரில் அதை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல அக்ராசனாதிபதி கட்டளையிட்டார். அதன் பேரில் சிறியமான் நாயக்கர் பேசுகையில், தேவஸ்தான சட்டமானது நமது நாட்டில் வெள்ளைக்காரர் வந்தபின்பும் கூட, அதாவது 1817 முதல் 1863 வரை ஆகிய வருடங்களிலேயே இந்து மத தர்ம பரிபாலனத்தைப் பற்றி சர்க்காரார் என்கிற முறையில் சட்டம் செய்திருக்கின்றார்கள் என்றும், அந்தச் சட்டம் போராதென்றும், இனியும் கண்டிப்பான சட்டங்கள் செய்ய வேண்டுமென்றும், அநேக வருஷங்களாக காங்கிரஸ் கான்பரன்ஸ் முதலிய ராஜ்ய மகாநாடுகளின் தீர்மானங்கள் மூலியமாக சர்க்காரை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றும், 1914 வருஷத்திய கோயமுத்தூர் ஜில்லா கான்பரன்சிலும் கூட ஒரு தீர்மானம் இதைப்பற்றி ஸ்ரீமான் பி.வி. நரசிம்ம ஐயரால் பிரேரேபிக்கப்பட்டு தீர்மானமாயிருப்பது தமக்கு ஞாபகம் இருக்கின்றது என்றும், ஜஸ்டிஸ் கட்சியார் இந்த சட்டத்தைச் செய்தார்கள் என்கிற காரணத்திற்காக அதைச் சிலர் தூற்றுவதற்கு நாம் காது கொடுப்பது பைத்தியக்காரத்தனம் என்றும், நமது மதம் தற்காலம் சிரிப்புக்கிடமாய் கோர்ட்டுகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்றும், யானையின் பின்தொடையில் போடுகிற நாமம் வடகலையா தென்கலையா என்பது ஓர் வெள்ளைக்கார அதிகாரி சொன்னால்தான் நமது மனம் திருப்தியடைகின்றது என்றும், இன்னும் பல முக்கியமான விஷயங்களுக்கு சர்க்கார் பிரவேசத்தையும் எதிர்பாராமல் இருப்பதற்கு நமக்கு யோக்கியதை இல்லை என்பதை தினமும் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்றும், இந்து மதத்தில் ஒரு இந்து பொதுத்தெருவில் நடப்பதற்கு சர்க்கார் தயவு இருந்தாலும் கூட நம்மவரே செய்யும் சூழ்ச்சிகளால் முடியாமல் இருப்பதோடு இன்னும் பல கெடுதிகள் நம்மவரே செய்கிறார்கள் என்றும், இம்மாதிரியான ஜனங்களிடையில் வாழ வேண்டுமானால் சர்க்கார் சட்டம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்றும், மதத்தின் பேரால் வசூல் செய்யப்படுகிற கோடிக்கணக்கான ரூபாய்களை சரிவர செலவழிப்பதற்கு கணக்கு கேட்காமல் இருக்கக்கூடிய அவ்வளவு யோக்கியர்களானாம். நமது மடாதிபதிகளையும் மகந்துக்களையும்
பூஜாரிகளையும் அடையத் தகுந்த யோக்கியதைக்கு வந்துவிட்டோமா என்றும் நமது மதத்தைப் பற்றி நமக்கு என்ன ஞானம் இருக்கிறது என்றும் சுவாமி ஏன் பன்றியவதாரம் எடுத்தார். உலகத்தைப் பாயாய்ச் சுருட்டிக் கொண்டு ஒரு ராட்சசன் சமுத்திரத்துக்குள் ஒளிந்து கொண்டான். அதைப் பிடுங்கிக் கொண்டு வரத்தான் பன்றி அவதாரம் எடுக்கப்பட்டதென்று சொன்னால் அப்போது தண்ணீர் எதன் மேல் இருந்தது என்று கேட்கும் பிற மதசர்களுக்கு பதில் சொல்லத் தெரியாமல் விழித்து நமது மதத்தை இழந்து அந்நிய மதத்துக்கு போய்ச் சேரும் பாமரர்களை தடுக்க தகுந்த மத கல்விக்காவது நமது பணத்தை 1000-10,000 கொள்ளையடித்து காலை கழுவி பாத தீர்த்தமென ஒரு உத்திரணி தண்ணீரைக் கொடுத்து சோம்பேறிகளுக்கு பொங்கிப் போட்டுக் கொண்டும் தங்க பல்லக்கில் சவாரி செய்து கொண்டும் தாசி வேசிகளை வைத்துக் கொண்டும் மற்றும் கூடா ஒழுக்கத்தில் திரியும் நமது மடாதிபதிகள் என்போரும் மற்றோரும் இதுவரை என்ன வழி செய்திருக்கிறார்கள் என்றும் இவற்றையெல்லாம் நினைக்கும்போது இப்போதுள்ள தேவஸ்தான சட்டம் கூட போதாது என்றே சொல்லி முடித்தார். பிறகு அக்ராசனரால் முடிவுரை சொல்லப்பட்டு கூட்டம் கலைந்ததும் அக்ராசனருக்கும் உபன்யாசகருக்கும் வந்தனம் சொல்லப் போவதாய் கோயமுத்தூர் டவுன் காங்கிரஸ் காரியதரிசி என்ற முறையால் ஒரு பிராமணர் எழுந்து தன்னை கேட்காமல் இக்கூட்டம் கூட்டியது என்ற போதிலும் அதை தான் ஒப்புக்கொள்ளுவதாகவும் சிறியமான் நாயக்கர் நிர்மாணத் திட்டத்தைப் பற்றி வெகு அற்புதமாகச் சொன்னாரென்றும் ஆனால் காங்கிரஸில் சேராதீர்கள் என்று சொன்னதை மாத்திரம் தான் ஒப்புக்கொள்ள முடியாதென்றும் பத்திரிகை நிருபர்களைப் பார்த்துச் சொன்னார். உடனே அங்கிருந்த ஜனங்களெல்லாம் அவரை நீர் சொன்னது தப்பு, ஸ்ரீமான் நாயக்கர் சொல்லாத பொய்யான வார்த்தையைச் சொல்லி பத்திரிகையில் ஸ்ரீமான் நாயக்கருக்கு விரோதமான பிரச்சாரம் செய்வதற்கு அனுகூலமாக பிராமண தந்திரம் செய்திருக்கிறீர். ஸ்ரீமான் நாயக்கருக்கு வந்தனங்கூறுவதாகச் சொல்லி தந்திரமாக மேடையில் ஏறிக்கொண்டு இம்மாதிரி பொய்யான சங்கதிகளைப் பேசுவது மிகவும் ஒழுங்கீனம் என்றும் காங்கிரஸ் பெயரைச் சொல்லிக் கொண்டு திரியும் பிராமணர்கள் யோக்கியதையே இப்படியிருக்குமானால் மற்றவர்கள் சங்கதி எப்படியிருக்கும் என்றும் சொன்னார்கள். பிறகு அந்த பிராமணர் தனக்கு அந்த மாதிரிப்பட்டதாக நினைத்து அவ்விதம் சொன்னேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அக்ராசனர் பொது ஜனங்களை அமர்த்தி கூட்டத்தை கலைத்தார். பிறகு மேற்படி பிராமணர் சிறியமான் நாயக்கரிடம் வெளியில் வரும்போது சமாதானம் சொல்லிக் கொள்ளுவதற்காகப் பேச வந்தார். சிறியமான் நாயக்கர், உங்கள் சமாதானத்தைப் பற்றி எனக்கு அக்கறையில்லை, கூட்டத்தில் அம்மாதிரி பேசிவிட்டு தனியாக இங்கு வந்து என்னிடம் பல்லை கெஞ்சுவதில் என்ன பிரயோஜனம்? ஒரு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தவுடனேயே இவ்வளவு விஷமம் செய்துவிட்டீர்களே, பெரிய யோக்கியதை கிடைத்தால் பிராமணரல்லாதார்களை அடியோடு ஆலையில் வைத்தல்லவா நசுக்கிவிடுவீர்கள் என்று சொன்னார். உடனே அந்த பிராமணர் தனக்கு காங்கிரஸிலிருக்கும் சம்பந்தத்தை ராஜினாமா செய்வதாக தீர்மானம் செய்து ராஜினாமா கடிதத்தை எழுதி ஜோப்பில் போட்டுக்கொண்டுதான் உங்கள் கூட்டத்திற்கு வந்தேன் என்று சொல்லி அக்கடிதத்தை எடுத்துக் காட்டினார். பக்கத்திலிருந்தவர்கள் மீட்டிங்குக்கு வரும்போதே இம்மாதிரி கலகம் செய்யலாம், அங்கிருக்கிறவர்கள் ஏதாவது சொன்னால் உடனே ராஜினாமா கொடுத்து விடுவதாய்ச் சொல்லிவிடலாம் என நினைத்து ராஜினாமா எழுதி ஜோப்பில் போட்டுக்கொண்டு கலகத்திற்கு தயாராக வந்திருக்கிறீர் என்பது இந்த ராஜினாமாவால் ருஜுவாகிறதா இல்லையா என்று கேட்டார்கள். பிறகு அந்த பிராமணர் வெட்கி தலைகுனிந்து கொண்டு பேசாமற் போய்விட்டார். கூட்டத்திலிருந்தவர்களுக்கு தேசிய பிராமணர்கள் சூழ்ச்சியின் முறை நன்றாய் விளங்கிற்று. இப்படியிருக்க சுதேசமித்திரன் என்னும் பிராமண பத்திரிகை சிறியமான் நாயக்கர் பேசியது பற்றி சரியாய் எழுதாமலும் நடந்த வர்த்தமானங்களைப் பற்றி சரியாய் குறிப்பிடாமலும் ஸ்ரீமான் நாயக்கர் பேரில் பழி சுமத்தி எழுதியிருக்கிறது. பிராமண பத்திரிகைகளின் வல்லமைகளை அறிவதற்கும் ஆக்கவும் அழைக்கவும் கூடிய சக்திகள் அவைகளுக்கு உண்டு என்பதைக் காட்டவும் இந்த உதாரணமே போதுமானதா இல்லையா என்பதை வாசகர்களே யோகித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். குடியரசு சொற்பொழிவு டிசம்பர் 27, 1925.